நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பணத்த மிகவும் நல்லா மேனேஜ் பண்ற மனிதர்கள பத்திய ஒரு இன்ட்ரஸ்டிங் விஷயம் இருக்கு. அவர்கள் நாம எதிர்பார்ப்பது மாதிரி இருக்கவே மாட்டாங்க. நாம் யூசுவலா என்ன நினைப்போம்? பணம் ஹேண்டில் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆனவர் என்றால் வெளிப்படையாகவே ரிச்சா இருப்பாங்க. எப்பவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுவாங்க. எக்ஸ்பென்சிவ் விஷயங்கள காட்டுவாங்க. அல்லது ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் பார்த்து கொண்டே இருப்பாங்கன்னு. ஆனா பிஹேவியரல் எகனாமிக்ஸ் ரிசர்ச் வேற மாதிரி சொல்லுது. மிகவும் ஹை லெவல் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் உள்ள பல பேரு வெளியில பார்ப்பதற்கு ஃபைனான்ஷியல் சக்சஸ் மாதிரி தெரியாத சில சட்டில் சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன்ஸை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஆக்சுவலி யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ பூத் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல எகனாமிஸ்ட்ஸ் கண்டுபிடிச்சது என்னன்னா, லாங் டேர்ம் வெல்த்துக்கு பெஸ்ட் ப்ரிடிக்டர்ஸ் இன்கம் லெவலையோ ஃபைனான்ஷியல் நாலேஜையோ இல்ல. அது என்னன்னா, மக்கள் பணத்தை பற்றிய முடிவுகளை எடுக்கும்போது அவர்களின் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரூ மணி மேனேஜ்மெண்ட் என்பது டிசிப்ளினை பற்றியதோ வில் பவரை பற்றியதோ இல்ல. அது என்னன்னா, உங்கள் பிரெயின் எப்படி டிலேட் கிராட்டிஃபிகேஷனை ஹேண்டில் பண்ணுது, ஸ்பெண்டிங்க்கு எமோஷனல் ரெஸ்பான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுது, மற்றும் டிசிஷன்ஸை ஆட்டோமேட் பண்றதா. நீங்க தினமும் உங்களோட மனசுக்கு எதிராக ஃபைட் பண்ண வேண்டியதில்லாத மாதிரி. இப்ப நான் சொல்லப் போற விஷயம் நீங்க ஃபைனான்ஷியல் சக்சஸ பார்க்கிற ஆங்கிள முழுக்க சேஞ்ச் பண்ணும். இங்க 10 சர்ப்ரைசிங் ஹேபிட்ஸ் இருக்கு. மிகவும் ஹை லெவல் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் உள்ளவர்களிடம் பொதுவாக காணப்படும். 1. அவர்கள் பணத்தை அதிகமா நினைக்கவே மாட்டாங்க. இது கேட்கும்போது கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, மணிய நல்லா மேனேஜ் பண்றவர்கள் ஆக்சுவலி பணத்தை பத்தி அதிகமா யோசிக்கவே மாட்டாங்க. அவர்கள் கேர்லெஸ் இல்ல, அவர்கள் சிஸ்டம் உருவாக்கி வைத்திருக்காங்க. கார்னல் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சொல்லுது, ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் மற்றும் பில் பேமெண்ட்ஸ் வைத்திருக்கிறவர்கள் குறைவான ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அனுபவிப்பாங்க மற்றும் அதிக வெல்த் பில்ட் பண்ணுவாங்க. அவர்களோட பிரெயின் தினமும் சேவ் பண்ணலாமா ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு டிசிஷன் எடுக்காது. அவர்கள் ஆல்ரெடி சிஸ்டமா வைத்துட்டாங்க. நம்ம பிரெயின்ல இருக்கும் ப்ரீஃப்ரான்டே கார்டெக்ஸ் டிசிஷன் மேக்கிங் மற்றும் வில் பவரை ஹேண்டில் பண்ற பார்ட். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் டிசிஷனும் அந்த எனர்ஜியை குறைக்கும். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுகிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிசிஷனையே ரிமூவ் பண்ணிடுவாங்க. 2. கடன் இருந்தா அவர்களுக்கு உடம்பிலேயே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மணியை நல்லா மேனேஜ் பண்ற சில பேரு டெட்டை ஒரு ஃபைனான்ஷியல் கான்செப்டா இல்ல, பிசிக்கல் ஃபீலிங்கா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஹெவியா இருக்கு, ஸ்லீப் வரலன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாஜரேஷன் இல்ல. பிரெயின் ஸ்கேன் ஸ்டடீஸ் காட்டுது, சில பேருக்கு டெட் என்பது பிசிக்கல் பெயின் வரும் பிரெயின் ரீஜன்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில நடந்த ரிசர்ச் சொல்லுது, இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி உள்ளவர்கள் யூசுவலா சைல்ட்ஹுட்ல கான்சிக்வன்சஸ் இமீடியட்டா இருந்த என்விரான்மெண்ட்ஸ்ல வளர்ந்தவர்கள். அவர்களோட பிரெயின் ஏர்லியா லேர்ன் பண்ணியிருக்கும். டெட் என்பது ஆபாயம். அது கம்ஃபர்டபுள் இல்ல, ஆனா அது ஒரு பவர்ஃபுல் டிரைவ் உருவாக்கும், டெட்டை உடனே கிளியர் பண்ணணும்னு. 3. அவர்கள் ரூபாயில இல்ல, பெர்சன்டேஜ்ல நினைப்பாங்க. ஹை மணி ஸ்கில் உள்ளவர்கள் மணிய வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. 50 ரூபீஸ் சேவ் பண்ணினேன்னு நினைக்க மாட்டாங்க. அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என் இன்கம்ல 2.5% சேவ் பண்ணினேன். 200 ரூபீஸ் ஷூஸ் என்றால் இது 8 மணி நேர வேலைக்கான பிரைஸ். ஜர்னல் ஆஃப் கன்சியூமர் சைக்காலஜி ரிசர்ச் சொல்லுது, இந்த மாதிரி திங்க் பண்றவர்கள் மிகவும் ரேஷனல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இன்டரப்ட் ஆகுது. ஐ வாண்ட் திஸ்னு பிரெயின் சொல்லும்போது இதுக்கு நான் எவ்வளவு நேரம் வேலை பண்ணணும்னு கால்குலேஷன் வரும். அது இம்பல்சிவ் ஸ்பெண்டிங்க்கு ஒரு நேச்சுரல் பிரேக். 4. அவர்கள் சேமிப்பு வளர்வதை பார்த்தாலே சந்தோஷப்படுவாங்க. இது நியூரலாஜிக்கலா இன்ட்ரெஸ்டிங். பொதுவா மக்கள் ஸ்பெண்டிங்ல டோபமின் கிடைக்கும், ஆனா சில பேருக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுலயே டோபமின் கிடைக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்டடி காட்டுது, சில பேரோட பிரெயின் ரிவார்ட் சென்டர் அக்கவுண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலே ஆக்டிவேட் ஆகும். அவர்களுக்கு சேவிங் என்பது சாக்ரிஃபைஸ் இல்ல, அது ரிவார்ட். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பெண்டிங்ல கிடைக்கும் டோபமின் ஷார்ட் டேர்ம், ஆனா காம்பவுண்ட் growth-ஐ பார்க்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது நீண்ட காலம் இருக்கும். 5. சின்ன விஷயங்களில் ஓவர் திங்க், பெரிய விஷயங்களில் கான்ஃபிடென்ட் டிசிஷன். இது கொஞ்சம் ரிவர்ஸ் மாதிரி தோணும். ஹை மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் உள்ளவர்கள் சின்ன தினசரி செலவுகளில் அதிகமாக யோசிப்பாங்க. ஆனால் பெரிய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்ல ஃபாஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா முடிவெடுப்பாங்க. ஒரு காஃபி வாங்க 20 நிமிஷம் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது ஹெசிடேஷன் இல்லாம செய்வாங்க. ஏன் தெரியுமா? அவர்களோட பிரெயின் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். பேட்டர்ன் வெர்சஸ் ஒன் டைம் டிசிஷன். MIT ரிசர்ச் சொல்றது,
ரிக்கரிங் ஸ்மால் எக்ஸ்பென்சஸை ஆப்டிமைஸ் பண்றவர்கள் தான் அதிக வெல்த் பில்ட் பண்ணுவாங்க. ஏனெனில் அந்த சின்ன டிசிஷன்ஸ் வருடத்துக்கு 100 தடவை ரிப்பீட் ஆகும். பெரிய டிசிஷன்ஸோ அவை முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டவை. மொமெண்ட் வரும்போது எக்ஸிகியூஷன் மட்டும். 6. லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும்போது அவர்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பொதுவா இன்கம் அதிகமானால் ஸ்பெண்டிங்கும் அதிகமாகும். இதுக்கு எகனாமிஸ்ட் சொல்வது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஆனா ஹை மணி ஸ்கில் உள்ளவர்களுக்கு இது கம்ஃபர்டபுள் இல்ல. நேஷனல் பியூரோ ஆஃப் எகனாமிக் ரிசர்ச் ஸ்டடி காட்டுது, இன்கம் அதிகமானாலும் ஸ்பெண்டிங் கேப் மெயின்டைன் பண்றவர்கள் மிக வேகமாக வெல்த் பில்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஹிடன் சைடு என்னன்னா, அவர்கள் சொல்லுவாங்க, நான் பிலோ மை மீன்ஸ் வாழற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர்களோட பிரெயின் ஒரு பேஸ் லைனுக்கு செட் ஆகியிருக்கும். அதை சடன்லி இன்க்ரீஸ் பண்ணினா அது ராங்கா ஃபீல் ஆகும். மாரலி ராங் இல்ல, ஜஸ்ட் அன்கம்ஃபர்டபுள். இதனால் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் கூட வரும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏன் இன்னும் சேம் கார்? ஃபேமிலி கேட்கும், ஏன் அப்கிரேட் பண்ணல? ஆனா அவர்களோட கம்ஃபர்ட் ஜோன் சேஞ்ச் ஆகவே மாட்டாது. 7. ஃபியூச்சர் செல்ஃபை அவர்கள் ரியல் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல் கான்செப்ட். ஹை மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் உள்ளவர்கள் ஃபியூச்சர் செல்ஃபை ஆப்ஸ்ட்ராக்டா நினைக்க மாட்டாங்க. அவர்களுக்கு 65 வயசு ஃபியூச்சர் வெர்ஷன் ரியலா ஃபீல் ஆகும். ஸ்டான்ஃபோர்ட் வெர்ச்சுவல் ஹியூமன் இன்டராக்ஷன் லேப் ஸ்டடீஸ் காட்டுது, ஏஜ்ட் அவதாரை இன்டராக்ட் பண்ணினா சேவிங் பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா சில பேருக்கு டெக்னாலஜி இல்லாமலே இது நேச்சுரலா இருக்கும். அவர்கள் வாங்கும்போது யோசிப்பாங்க, இது ஃபியூச்சர் மீக்கு நல்லதா? அவர்களுக்கு ஃபியூச்சர் செல்ஃப் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, அது அவர்களே. 5. வாங்கும் முன்பே ரிக்ரெட் ஃபீல் பண்ணுவாங்க. பொதுவா மக்கள் ரிக்ரெட்டை வாங்கின பிறகு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்கில் உள்ளவர்கள் வாங்கும் முன்பே ரிக்ரெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சைக்காலஜில இதுக்கு பெயர் அஃபெக்டிவ் ஃபோர்காஸ்டிங். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சொல்றது, இந்த எபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் குறையும், லாங் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகும். அவர்களோட பிரெயின் சிமுலேஷன் ரன் பண்ணும். இதை வாங்கினா வீட்டுக்கு போய் ரிக்ரெட் ஆகுமா? அந்த ஃபீலிங்கை அவர்கள் முன்னாடியே உணர்வாங்க. அதுவே பிரேக் ஆகும். 9. அவர்கள் ஃபினான்ஷியல் டிசாஸ்டரை மைண்ட்ல ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி தோணும், ஆனா இது ஆக்சுவலி ப்ரொடெக்டிவ். இந்த மாதிரி மக்கள் ஜாப் லாஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி, மார்க்கெட் கிராஷ் இதையெல்லாம் மென்டலி இமேஜின் பண்ணியிருப்பாங்க. சைக்காலஜில இதுக்கு பெயர் டிஃபென்சிவ் பெசிமிசம். வெலஸ்லி காலேஜ் ஸ்டடி சொல்றது, இந்த மாதிரி பீப்புள் அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் அவர்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுவாங்க, டைவர்சிஃபை பண்ணுவாங்க, அதிக டெட் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா டவுன் சைடு என்னன்னா, கூட ஆங்ஸைட்டி கூட இருக்கும். 10. அவர்களுக்கு தங்களுக்காக செலவு செய்ய கில்ட் இருக்கும். இதுதான் ஹிடன் காஸ்ட். ஹை மணி ஸ்கில் உள்ளவர்கள் கூட தங்களுக்கு செலவு பண்ணும்போது கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் இஃப் அஃபோர்ட் பண்ண முடியும், சேவிங்ஸ் கோல்ஸை ரீச் பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் ரீசனபிள். ஜர்னல் ஆஃப் எகனாமிக் சைக்காலஜி ஸ்டடி காட்டுது, ஹை சேவர்ஸ் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்ல அதிக கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அவர்களோட பிரெயின் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? ஸ்பெண்டிங் ஈக்குவல்ஸ் லாஸ், ஃபியூச்சர் சாக்ரிஃபைஸ். அதனால் ஈவன் என்ஜாய்மெண்ட் கூட பிட்ரேயல் மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த 10 ஹேபிட்ஸை நீங்க கவனிச்சீங்கன்னா, அது எல்லாம் அட்வான்டேஜ் மாதிரி மட்டும் தெரியாது. சில விஷயங்கள் ஆங்ஸைட்டி மாதிரி தெரியும், ஓவர் திங்கிங் மாதிரி தெரியும், பிரசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியாம இருக்கிற மாதிரி தெரியும். அது சரிதான், இதுதான் உண்மை. மணி மேனேஜ்மெண்ட் இன் சைக்காலஜி ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இவர்கள் சிம்பிளி டெக்னிக்ஸை மாஸ்டர் பண்ணினவர்கள் இல்லை. அவர்களோட பிரெயின் தான் வேற மாதிரி வேலை செய்கிறது. ரிஸ்க், ரிவார்ட், டைம், செக்யூரிட்டி எல்லாத்தையும் வேற ஆங்கிள்ல ப்ராசஸ் பண்ணுது. இந்த டிஃபரன்ஸ் எப்படி வந்தது? சிலருக்கு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், சிலருக்கு நேச்சுரல் பிரெயின் வயரிங், சிலருக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஆனா ஒரு முக்கியமான ரிசர்ச் என்ன சொல்றது தெரியுமா? யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஸ்டடீஸ் காட்டுது, லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் சக்சஸுக்கு பிக்கெஸ்ட் ப்ரெடிக்டர் என்னன்னா டிலே டிஸ்கவுண்டிங். அதாவது ஃபியூச்சர் ரிவார்டை எவ்வளவு வேல்யூ பண்றீங்கன்னு. டிலே டிஸ்கவுண்டிங் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். பொதுவா நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? இன்று கிடைக்கிற 100 ரூபாய் 10 வருடத்துக்கு பிறகு கிடைக்கிற 100 ரூபாயை விட அதிகம் வேல்யூபிளா ஃபீல் ஆகும். இது நார்மல். ஆனா ஹை மணி ஸ்கில் உள்ளவர்களுக்கு ஃபியூச்சர் மணி கூட ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூ. அவர்களோட பிரெயின் ஃபியூச்சரை டிஸ்கவுண்ட் பண்ணாது, அதுவே கேம் சேஞ்ச் பண்ணும். ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க ஃபைனான்ஷியல் லைஃப் நாலேஜால, டிசிப்ளினால, இல்ல உங்க பிரெயின் டைமை எப்படி பெர்சீவ் பண்ணுதுன்னு தான் தீர்மானிக்கலாம். இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத், ஆனா இதுல ஹோப் இருக்கு. குட் நியூஸ்,
இது சேஞ்ச் பண்ண முடியும். உங்க பிரெயின் நேச்சுரலி இதுக்கு அலைன் ஆகலனாலும் பரவாயில்ல. நீங்க சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ், ஸ்பெண்டிங்குக்கு ஃப்ரிக்ஷன், கேமிஃபைடு இன்வெஸ்டிங். அதாவது பிரெயினை மாற்ற வேண்டியதில்ல, சிஸ்டமை பில்ட் பண்ணணும். ஹிடன் ட்ரூத் நோபடி டாக்ஸ் அபவுட். இந்த மாதிரி மணி ஹேபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் மட்டும் தராது, காஸ்டையும் தரும். ஃபியூச்சர் திங்கிங் ஆங்ஸைட்டி, சேவிங் டிசிப்ளின் ரிஜிடிட்டி, டிசாஸ்டர் பிளானிங் ஃபியர், ஸ்பெண்டிங் கில்ட், என்ஜாய்மெண்ட் குறைவு. 2 வாழ்க்கை பாதைகள். ஒரு வகை மனிதர் பிரசன்ட்ல வாழுறாங்க, சம்பாதிச்சத செலவு பண்ணுவாங்க, ஃபியூச்சர் பற்றி அதிகம் யோசிக்க மாட்டாங்க. அவர்கள் மோர் ஃபன், லெஸ் ஸ்ட்ரெஸ், சோஷியலா கனெக்ட் ஆகும். மற்றொரு வகை சேவ் பண்ணுவாங்க, ஃபியூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ரிஸ்க அவாய்ட் பண்ணுவாங்க. அவர்கள் செக்யூர், ஸ்டேபிள், ப்ரிப்பேர்ட். இதில் எது சரி? இரண்டும் சரி. இது ரைட் வர்சஸ் ராங் இல்லை, இது ட்ரேட் ஆஃப். ரியல் விஸ்டம் என்ன? பேலன்ஸ். ஃபியர் இல்லாம இருக்க இனஃப் மணி, பட் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு அல்ல. ஃபியூச்சர் பிளான் பண்ண இனஃப் திங்கிங், பட் பிரசன்ட் மிஸ் ஆகாத அளவுக்கு அல்ல. ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் இருக்க, பட் கில்ட் இல்லாம. ஒவ்வொருவருக்கும் இந்த பேலன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஏனெனில் பிரெயின் கெமிஸ்ட்ரி வேற, சைல்ட்ஹுட் வேற, ரிஸ்க் டாலரன்ஸ் வேற, வேல்யூஸ் வேற. இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? சூப்பர். நீங்க ஃபைனான்ஷியலி செக்யூராக வாய்ப்பு அதிகம். ஆனா லைஃபை என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் தேங்க்ஃபுல் ஆகும், பட் பிரசன்ட் செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு ரிலேட் ஆகலையா? அது ப்ராப்ளம் இல்ல. நீங்க புரோக்கன் இல்ல, நீங்க அன்டிசிப்ளின்ட் இல்ல. உங்க பிரெயின் வேற மாதிரி தான் வேலை செய்கிறது. நீங்க 2 ஆப்ஷன். சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணலாம், அல்லது உங்க வேல்யூஸ் வேறன்னு அக்செப்ட் பண்ணலாம். இரண்டும் கரெக்ட். ரிசர்ச் என்ன சொல்றது தெரியுமா? ஒரு லெவலுக்கு மேல வெல்த் வந்தா ஹாப்பினஸ் அதிகமாகாது. மணி பில்ட் பண்ற சைக்காலஜி ஆங்ஸைட்டியையும் பில்ட் பண்ணும். அதனால் செக்யூரிட்டி வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபியூச்சர் வர்சஸ் பிரசன்ட். நீங்க எந்த சைடு சூஸ் பண்றீங்க? ஆன்சர் கரெக்ட் இல்ல, அது உங்க லைஃப் ஈக்குவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆனதா? கமெண்ட் பண்ணுங்க. மணி சைக்காலஜி பற்றி இன்னும் டீப் கான்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெனில் உங்களை புரிஞ்சிக்கிறது தான் பிக்கெஸ்ட் ஃபைனான்சியல் ஸ்கில்.